لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. الحمد لله. கண்ணியமான அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்பான, அல்லாஹ்விடத்தில் மகத்துவமான உயர்ந்த ஒரு ரமதான் மாதத்தில் நாங்கள் வீற்றிருக்கின்றோம். உண்மையிலே எங்களுடைய இந்த ரமதான் மாதத்தில் பலர்கள் சென்ற ரமதான் மாதத்தில் இருந்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் உயிருடன் இல்லை. எதிர்வரக்கூடிய ரமதானில் நாங்கள் ஒவ்வொருவரும் உயிருடன் இருப்போமா அல்லது மௌத் என்ற அந்த மௌத்தை நாங்கள் சுவைத்து விடுவோமா என்பது எங்களுக்கு தெரியாது. குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத். உலகத்தில் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாகிய ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே ஆக வேண்டும். ஒவ்வொருவரும் மௌத்தாக வேண்டும். அதுதான் உண்மை. இந்த உலக வாழ்க்கை வேடிக்கையானது, விளையாட்டானது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வலஹ். நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது வேடிக்கையானது, விளையாட்டானது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் எங்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, இந்த உலகத்தையும் மறுமைக்கான தயாரிப்பாக ஆக்குவதற்காக அல்லாஹ் கடுமையான சில அமல்களை அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றான். அதிலே குறிப்பாக தொழுகை. நாங்கள் 5 நேரம் சிறப்பாக தொழுகின்றோம். அந்த வரிசையில் தான் இரண்டாவதாக அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். நாங்கள் எங்களில் பலர்கள் நோன்பை நோக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். பல சட்டங்கள் இருக்கின்றன. அதுகள் சிலதைகளை படித்து நாங்கள் அதை செய்கின்றோம் என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்புக்கு பல சிறப்புகளை கூறியிருந்தும் இவ்வாறும் ஒரு ஹதீஸை கூறியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கம் மின் ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ. எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் நோன்பு நோக்கிறார்கள், முழு நோன்பையும் பூர்த்தியாக நோக்கிறார்கள். ஃபஜ்ர் தொடக்க மக்ரிப் வரைக்கும் அனைத்து சட்டங்களையும் பேணி சாப்பிடவில்லை. அவர் எந்தொன்றையும் குடிக்கவில்லை. முழு சட்டங்களையும் பேணி அவர் நோன்பு நோக்கிறார் என்றாலும் அவருடைய நோன்பில் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அவர் பசித்திருந்தது தவிர வேறு எந்த ஒரு நன்மையும் அவருக்கு கிடைக்காது. அதற்குரிய காரணங்கள் உலமாக்கள் 2 வகையாக பேசுகிறார்கள். ஒன்று, அந்த நோன்புக்குரிய சரியான முறையில் அவர் நோன்பு நோக்கவில்லை. நோன்புக்குரிய அடிப்படை சட்டங்கள் எங்களுக்கு தெரியாது. நவீன காலத்து சட்டங்களாக இருக்கலாம். உதாரணமாக கூற போனால் இன்சுலின் அடிக்க இயலுமான்ற ஒரு கேள்வி, கண்ணுக்கு மருந்து ஊத்த இயலுமான்ற ஒரு கேள்வி. இவ்வாறு பல சட்டங்கள் எங்களுக்கு தெரியாது. தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இது நோன்பை முறிக்குமா முறிக்காதா? இந்த பல கேள்விகள் இருக்கின்றது. பொதுவாக உலமாக்கள் கூறுவது, உடம்பில் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்புகளால், திறந்திருக்கக்கூடிய உறுப்புகளால் ஏதாவது ஒரு குறித்த ஒரு பொருள் சென்று விட்டால் எங்களுடைய நோன்பு முறிந்துவிடும். அதை கூறுவார்கள். ஒன்று வாய், இன்னொன்று மூக்கு, இன்னொன்று காது, இன்னொன்று முன்பின் துவாரங்கள் என்பதா. கண்ணை உலமாக்கல் அந்த துவாரங்களில் சேர்க்கவில்லை. எனவே ஒரு மனிதர் கண்ணினுள் ஒரு மருந்தை இட்டால் அவருடைய நோன்பு முறிய மாட்டாது. அதே போன்று உடம்பின் இன்னொரு பகுதியில் ஒரு துளாயிட்டு அவர் மருத்துவதற்காக, ஒரு அத்தியாவசிய தேவைக்காக அந்த மருந்தை அவர் செலுத்தவில்லை என்றால், அவருக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால், அவருக்கும் அந்த ஊசி, இன்சுலின் போன்றவற்றை செலுத்தலாம் என்பதுதான் நவீன காலத்து உலமாக்களுடைய கருத்து. இவ்வாறு பல சட்டங்கள் இருக்கின்றன. இவற்றை நாங்கள் எப்பொழுது உலமாக்களிடம் கேட்டு அழகான முறையில் நாங்கள் இதை பின்பற்றுகிறோமோ, இந்த நேரம்தான் எங்களுடைய நோன்பு எங்களுக்கு பூர்த்தியான பயனை அளிக்கின்றது. அதே போன்று இன்னொரு பகுதி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் 2 பெண்மணிகள் நோன்பு நோற்றார்கள். 2 பெண்களிலும் சரியான முறையில் நோன்பு நோற்றார்கள். இடையில் இருவருக்கும் நோன்பை பிடித்து கொண்டிருக்க முடியவில்லை. நபி அவர்களிடம் இருவரும் கொண்டு வரப்பட்டார்கள். நபிகள் கூறினார்கள், நோன்பை விட்டுவிடுங்கள். பின்னர் பாத்திரம் 2ஐ கொண்டு வந்து அந்த பாத்திரத்தில் வாந்தி எடுக்குமாறு கூறினார்கள். அந்த நேரத்தில் இருவரும் வாந்தி எடுத்தார்கள். எடுத்த முழு பாத்திரமும் இரத்தமும் சதையுமாக இருந்தது. வெறும் இரத்தமும் சதையுமாக இருந்தது. அந்த நேரம் தான் நபிகள் கூறினார்கள், இந்த இருவரும் நோன்பை நோற்றுக்கொண்டு
ஏனையவர்களை பற்றி புறம் பேசினார்கள் என்பதாக. எனவே நோன்பை நோட்பதுடைய முக்கியமான நோக்கத்தில் ஒன்றுதான் உள்ரங்கம் சீராக வேண்டும். ஏனையவரை பற்றி புறம் பேசக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. பொறாமை என்பது நபி அவர்கள் கூறினார்கள், அல் ஹசத் யக்குலுல் ஹசனாத் கமா தக்குலுன் நாருல் ஹபப். எவ்வாறு விறகை நிரப்பு சுட்டு எரித்து சாம்பலாக்குமோ அவ்வாறு நன்மைகளை பொறாமை சுட்டு எரித்து நாசமாக்கிவிடும். எந்த ஒரு அமலும் இவரிடம் மீதமாக இருக்காது. எனவே அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ரமதானை பூர்த்தியாக அழகான முறையில் நாங்கள் ஒவ்வொருவரும் கழிக்க வேண்டும். அதனுடைய ஒவ்வொரு சட்டங்களையும் ஆலிம்களிடம் கேட்டு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஏனைய பாவங்கள், ஏனைய மனிதர்கள் தொடர்பான விடயங்களை விட்டு நாங்கள் எங்களை விலக்கி சரியான முறையில் இந்த நோன்பை நோற்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் இத்கும் மினன் நாரின் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.